தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரமாக அக்கட்சியினர் வழங்கினர். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட நிர்வாகி காவியா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அன்பு தங்கைகள் என்று குறிப்பிட்டு எழுதியிருந்த கடிதத்தின் நகல் எடுத்து துண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு வழங்கினர். கரூரில் தான்தோன்றி மலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மாணவிக்கு ஆதரவாக விஜய் கைப்பட எழுதிய கடித நகலை தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியினர் வழங்கினர். அப்போது அரசு கலைக்கல்லூரி முன்பு அனுமதியின்றி கடிதம் வழங்கியது குறித்து போலீசார் கேள்வி எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணு மறைக்காம நில்லுங்க. கொடுங்க, 2 பேர் பிரிஞ்சு கொடுங்க. மதுரையில் அரசு மீனாட்சி மகளிர் கல்லூரி முன்பாக கல்லூரி மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எழுதிய கடிதங்களை தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் மாணவிகளுக்கு வழங்கினர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்கொடுமையை கண்டித்து விஜய் எழுதிய கடிதத்தின் துண்டு பிரசுரத்தை பொதுமக்களுக்கு வழங்க முற்பட்டனர். அப்போது அவர்களை தடுத்த போலீசார் நோட்டீஸை வழங்க விடாமல் கைது செய்து திருமங்கலம் காவல் நிலையம் எதிரே இருக்கும் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்.